வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது 12ஆம் தேதி மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 3 இண்டெக்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு வந்து S&P 500, அடுத்து வந்து டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும், அதுக்கு அடுத்து வந்து நாஸ்டாக் 100. இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் நான் வந்து யுஎஸ் மார்க்கெட்ட பார்க்கணும்? இந்தியன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்னா ஏன் யுஎஸ் மார்க்கெட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றது யாருன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்ட மேலயும் கீழயும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க எங்கேருந்து மார்க்கெட்கான ஒரு சைக்காலஜி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்லேருந்து. ஸோ ஏன் யுஎஸ் மார்க்கெட்லேருந்து எடுக்கணும்? ஏன் மத்த மார்க்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு யுஎஸ் தான் வேர்ல்டுலயே பெரிய எக்கானமி. 2வது யுஎஸோட மார்க்கெட் இட் இஸ் ஓப்பன் ஃபார் குளோபல். அப்படின்னா உலகத்திலேருந்து யார் வேணாலும் யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் யார் வேணாலும் யுஎஸ் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அந்த கரெக்ட்டான புரோக்கரோட கனெக்ஷன்ஸ் இருந்தா மட்டும் போதும். கரெக்ட்டா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதனால வால்யூம் யுஎஸ் மார்க்கெட்ல ரொம்ப அதிகம். ஸோ அப்போ வால்யூம் அதிகங்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இன்வெஸ்ட் பண்ணி, அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அப்போ குளோபலா அந்த அந்த சைடு தான் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேத்து வந்து யுஎஸ் மார்க்கெட் சப்போஸ் மேல போயிருக்கு அப்படின்னா, குளோபல் எக்கானமி நேத்து மேல போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் சைக்காலஜி. அப்போ இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யுஎஸ் மார்க்கெட் தான். ஸோ இப்ப இந்த யுஎஸ் மார்க்கெட் நம்ம போகும்போது, நம்ம இந்த S&P 500ன்னு சொல்லியிருக்கு. இந்த S&P 500 என்னன்னா, 2வது நாளா மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. நீங்க நேத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு நேத்து. ஸோ இ அ 8 மணிக்கு இங்க ஓப்பன் ஆயிருந்திருக்கும். ஸோ நேத்து வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நேத்து வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயி, அப்படியே மார்க்கெட் வந்து குரோத்ல போச்சு. ஸோ இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னா, இங்க நான் டைம் வந்து நம்ம டைம் வச்சிருக்கேன். ஸோ நமக்கு நைட் 8 மணிக்கு தொடங்கி, நைட் ஒரு 2, 2:30க்கு வந்து நம்மளோட மார்க்கெட் நம்மளோட இந்தியன் டைமுக்கு மார்க்கெட் அங்க முடியும். அப்போ நேத்த பொறுத்தளவு யுஎஸ் மார்க்கெட் கேப் டவுனா ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணுச்சு 2, 3 தடவ இந்த லெவல. ஸோ அப்போ ஆல் டுகெதரா பார்த்தீங்கன்னா, நேத்து நேத்து மார்க்கெட் வந்து அதே லெவல்ல தான் இருக்கு. பட் அதாவது முந்தா நேத்து எங்க க்ளோஸ் ஆச்சோ, அதே லெவல்ல தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா, ஒரு 1 டே குரோத் பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஃபால் ஆனது ரெக்கவரி ஆயி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.5% மேல இருந்திருக்கு. அப்போ இந்த 2 நாளோட டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பாருங்க, நான் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸ் வைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் 2 டேஸ் வைக்கும்போது, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6%, 0.6% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த இன்க்ரீஸ் நல்லதான்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஏன்னா, நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல இருக்க லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம இப்போ 3 மினிட்ஸ்ல இருக்கோம். இந்த 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்கு. நம்ம இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. இது லோவர் டைம் ஃப்ரேம்லயே வந்திருக்கு. அதே மாரி அடுத்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் இருக்கு. அண்ட் 13 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ எப்போ வந்து 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் வந்து ஒரே விஷயத்த காமிக்குதோ, அதாவது நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 3 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் இது 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் தான் காமிக்குதுன்னா, மார்க்கெட் ஷூரா மேல போகும்னு அர்த்தம். அப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து மேல போகுங்கிற ஒரு சைக்காலஜி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான சைக்காலஜி. அப்பன்னா குளோபல் மார்க்கெட் மேல போகும். ஸோ இந்த சைக்காலஜி இந்தியன் மார்க்கெட்ல கன்டின்யூ ஆச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு போகும். இது S&P 500. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம S&P 500 இல்லாம டவ் ஜோன்ஸ். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாரி கேப் டவுன் ஓப்பன் ஆயி, நேத்து மார்க்கெட் ஸோ 2மே என்னன்னா, அதுக்கு மொத நாள் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ, அந்த இடத்துலயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நல்லது தான். ஸோ டவுன்ஃபால் ஆனது ரெக்கவரி ஆகி அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அது. இப்ப டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து லோவர் சைட்ல இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து 2 லோவர் டைம் ஃப்ரேம்ல அதாவது 3 மினிட்ஸ்லயும், 15 மினிட்ஸ்லயும் நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்போ 3 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸ் வந்துட்டு, மார்க்கெட் மேல போறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டன் கிராஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மேல போறதா இருக்கு. ஆனா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டெத் கிராஸ் ஆயிருச்சு. 30 மினிட்ஸ்ல. அதே தான் 15 மினிட்ஸ்லயும். அப்போ 2 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல கீழ வர்றனால, நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து மார்க்கெட் கீழ போயிருந்திருக்கு. இப்போ நம்ம நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஸோ நாஸ்டாக் மட்டும் தான் நேத்த பொறுத்தளவு மார்க்கெட் வந்து மேல சாரி நான் ஓகே. ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா,
அதுக்கு நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1% மேல போயிருந்திருக்கு. அண்ட் நேத்து மார்க்கெட் இந்த இடத்துல 8 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கு நாள் எங்க க்ளோஸ் ஆச்சோ அத விட கம்மியா. ஸோ அப்ப நம்ம இந்த 3 மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, மோஸ்ட்டா வந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகல. ஸோ நேத்து என்ன லெவல்ல இருந்துச்சோ இப்ப அதாவது நம்மளோட S&P 500 பார்த்தீங்கன்னா, நேத்து இந்த இந்த இதான் பாயிண்ட். ஸோ இப்ப இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கும் இருக்கு. ஸோ நாள் என்ன லெவல்ல இருந்துச்சோ அதே லெவலுக்கு மறுபடியும் ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் புல் பேக் டவுன் சைட் போனாலும் மறுபடியும் குரோத் ஆகி அதே வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ நெட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட இல்ல, 0.2% கூட இல்ல. ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷன்ல இருக்கு. அண்ட் நாஸ்டாக்கும் அதே தான். ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்து 0.2%. இது வந்துமே பெரிய பெர்சன்டேஜா குறையல. ஸோ ஆனா மேல போயிருக்க ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாக் வந்து மேல போயிருக்கு. ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து சூப்பரா மேல போயிருந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து ஒரு 4, 5 கேண்டில் ஆல்மோஸ்ட் லைக் 3% ஒன் டேல குரோத் இருந்திருக்கு. ஆப்பிளோட ஸ்டாக்ஸ்ல. ஸோ அந்த அந்த ஹையஸ்ட் லெவல் போயிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி, ஒரு 2%ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மொத்தமா ஒரு 3% இருந்தது. அங்க வந்து 2%ல முடிஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் நல்லது தான். அதே மாரி மெட்டாவோட ஸ்டாக்ஸ். மெட்டானா நம்ம Facebookஓட ஸ்டாக்ஸும் கேப் அப் ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ்ல முடிஞ்சிருக்கு. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அங்க. ஸோ அப்படிங்கும்போது, நம்ம யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி பார்க்கத்தா 3 இண்டெக்ஸஸ்ல அதாவது S&P 500 அதே பிரைஸு, டவ் ஜான்ஸும் அதே பிரைஸு, நாஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ். ஸோ இப்போ 3மே சேமா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். அதாவது மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல அப்படியே ஒரே ஃபேஸ்ல அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகுது. ஸோ அக்யூமுலேட் ஆயிட்டு தான் மேல போகும். ஸோ அப்போ இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட்ல அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ நிஃப்டி 50 நிஃப்டி 50 லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கனாலும் டெத் கிராஸ் இருக்கு. இது வந்து டெத் கிராஸ்னா கிரீன் கலர் கேண்டில் வந்து கீழ வந்துச்சுன்னா, டெத் கிராஸ். நான் வந்து டிராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. டெத் கிராஸ்ன்னு இந்த இடத்துல வந்துருச்சு. லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தாலும், அதே மாரி 15 மினிட்ஸ்ல பார்த்தாலும் டெத் கிராஸ் அண்ட் 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ். ஸோ நமக்கு 2 சின்ன டைம் ஃப்ரேமும் டெத் கிராஸ் காமிக்கிறனால, மார்க்கெட் வந்து இந்த 30 மினிட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கனாலும் கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, கோல்டன் கிராஸோட ஃபேஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த 50 SMA வந்து மார்க்கெட் அப்படியே கீழ இறங்கி 200 SMAவ கிராஸ் பண்ண போது. ஸோ நமக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க கிரீன் கலர் வந்து 50 SMA. அதே மாரி 100 வந்து எல்லோல இருக்கு. 200 இங்க இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு 10 SMA வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 10 SMA ஏன் நான் வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 SMAல நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் இருக்கா? இல்ல மேல இருக்கான்னு. ஸோ எப்ப வந்து இந்த SMA 10 SMAக்கு மார்க்கெட் கீழ இருக்கோ, இந்த ட்ரெண்டிங் லைன் கீழ இருக்கோ, அப்ப வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இத நம்ம 3 மினிட்ஸ் கேண்டில்ல வச்சாலும் ஓகே. 3 மினிட்ஸ் கேண்டில்ல கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு. பட் நமக்கு கிளியரா தெரியல. இந்த இடத்துல நான் பார்த்தா தெரியும். இப்ப இந்த நம்ம அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்ஏக்கு இந்த மாரி கீழ இருக்கு. அதாவது நான் வந்து இது வந்து ஆ 10 எஸ்எம்ஏ இந்த கீழ இருக்க எல்லோ லைன். அப்ப இந்த 10 எஸ்எம்ஏக்கு கீழ இருக்குன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். எஸ்எம்ஏக்கு மேல இருக்குன்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற டெக்னிக். ஸோ அத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு. நிஃப்டி 50ய பொறுத்தளவு நம்ம வந்து சப்போர்ட் லெவல் வரைஞ்சிருந்தோம். என்னன்னா மார்க்கெட் இப்ப வந்து 23,000த்துல இருக்கு. அப்போ மார்க்கெட் ஹையஸ்ட் போச்சுன்னா 23,400 வரைக்கும் போலாம். லோவஸ்ட் பாயிண்ட் போச்சுன்னா 22,800 வரைக்கும் போலாம். ஸோ டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம நேத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தளவு மார்க்கெட் இன்னைக்கும் சைட்வேஸ் மூவ் ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து இந்த மாரி தான் மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் லைக் சேமா தான் ஃபார்ம் ஆகும். பட் ஹையஸ்ட் லெவல் நீங்க மார்க்கெட் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும், இந்த லெவல தாண்டுனா தான். அதாவது நமக்கு 23,000 தாண்டுனா, நீங்க வந்து லாங் ஷாட் எடுக்கலாம். அண்ட் லாங் ஷாட் எடுக்கும்போது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க 23,400ல உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். அதே இது நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். இந்த 23,000ங்கிற டைம் ஃப்ரேம இதிலிருந்து கீழ வரணும். 23,000ங்கிற டைம் ஃப்ரேம்லேருந்து கீழ வந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஷார்ட் எடுக்கலாம். அண்ட் ஷார்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து இந்த 23,800ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அண்ட் நான் வந்து இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி இப்ப பார்ப்போம். ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டி. இந்த இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து நேத்து அனாலிசிஸ்ல நம்ம வரைஞ்சிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி இப்ப பார்த்தீங்கன்னா 49,300ல இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 49,500ங்கிற ஒரு
ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து 50,000 வரைக்கும் போகும். அண்ட் லோவர் சைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இருக்கு. ஒண்ணு வந்து 49,000ம் அடுத்து வந்து ஆ 48,500ம் இருக்கு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு, நம்ம நேத்து இருந்த மாரி தான் அனாலிசிஸ். அண்ட் நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் நீங்க வந்து மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, தயவுசெய்து நமக்கு இந்த ஒரு இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, 49,500. ஸோ இந்த 49,500ங்கிற ஒரு டைம் ஃப்ரேம இருந்து மார்க்கெட் கிராஸ் ஆனா போதும். இந்த 49,500. ஸோ இதுலேருந்து நீங்க மேல போகணும், இல்லைன்னா கீழ வரும். ஸோ சப்போஸ் இங்க இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் தொடர்ந்து கீழ வந்துச்சுன்னா, நீங்க நம்பி ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் 49,000 இருக்கணும். ஆனா, சப்போஸ் மார்க்கெட் புல் பேக் மாரி இருக்கு, மார்க்கெட் மேல போகுது அப்டின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஆ ஆல்மோஸ்ட் லைக் நீங்க வந்து இந்த இந்த ஏரியாவ டெஸ்ட் பண்ணுச்சுன்னா, 49,000 டெஸ்ட் பண்ணா நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா, இந்த 49லேருந்து பிரேக் ஆயி மார்க்கெட் மேல போச்சுன்னா, கன்டினியூஸா இந்த வரைக்கும் மேல வரைக்கும் போயி, ஆல்மோஸ்ட் 50,000 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். ஆனா, அதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மியா தான் இருக்கும். மோஸ்ட்டா இந்த 49,000த்துல தான் ஆசிலேட் ஆயிட்டுருக்கும். சப்போஸ் நீங்க ஷார்ட் கால் எடுக்கிறனாலும், இந்த லெவல்லேருந்து டவுன்ஃபால் ஆயி ஆல்மோஸ்ட் 49,000 வரைக்கும் வரணும். அண்ட் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ட்ராயிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுறேன். ஸோ நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது டெத் கிராஸ்ல தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். அப்போ நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 50, 100, 200 இப்படி இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருக்கு. அண்ட் நேத்து மார்க்கெட் எண்ட் ஆயிருக்கிறத நம்ம இங்க 10 SMA இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்டா மார்க்கெட் வந்து இந்த SMAக்கு கீழ தான் இருந்திருக்கு. ஸோ SMAக்கு கீழ இருந்து அண்ட் ஒரு 2:30க்கு மேல மட்டும் மேல போயிட்டு, திருப்பியும் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ வந்துருச்சு. அப்போ அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளோட செல்லர்ஸோட பவர்ல தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எய்தர் டவுன் சைட் போலாம், இல்லைன்னா கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகி வரலாம். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா, நம்மளோட இந்த 10 SMA இருக்குல்ல, அந்த 10 SMAலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா மேல போணும். அதாவது இந்த மாரி. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இத விட இன்னுமே கேப் இருக்கணும். இந்த மாரி. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் இவ்வளவாவது கேப் இருந்தா தான், நமக்கு வந்து மார்க்கெட் மேல போறதா இண்டிகேஷன். நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்எம்ஏவுக்கு பக்கத்திலேயே போயிட்டுருக்கு. இந்த 10 எஸ்எம்ஏக்கு பக்கத்திலேயே போயிட்டுருக்குன்னா, மார்க்கெட் மேல போகல, சைட்வேஸ் போகுதுன்னு அர்த்தம். 10 எஸ்எம்ஏலேருந்து இந்த மாரி கொஞ்சம் கேப் வச்சுட்டு மார்க்கெட் மேல போகுது அப்டின்னா, தான் மார்க்கெட் மேல போறதா அர்த்தம். அதே மாரி நீங்க டவுன்ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்எம்ஏ வந்து இந்த மாரி இருக்கணும். ஸோ டவுன்ஃபால் இந்த 10 எஸ்எம்ஏலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்குன்னா, இந்த மாரி கேப் இருக்கணும். ஸோ நடுவுல கேப் இருந்தா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். கேப்பே இல்லாம இந்த மாரி பக்கத்தில இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டுமே போதும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண. உங்களுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி இருந்தா, நீங்க கண்டிப்பா அத வச்சு நீங்க எடுக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ரைட் சைட் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ மேலயோ, கீழயோ போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அது மட்டும் இல்லாம, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.